சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரெசிபி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துங்க. ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அது கூட வெந்தயமும் கடுகு பெருங்காயம் சேர்த்து வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்து வச்சிங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. நல்லா கடுகு வெடித்து வெந்தய வாசனை வரும். நம்ம கருக விட்டுட்டா வெந்தயம் கருக விட்டால் கசப்பு எடுத்துரும். அதனால் நீங்கள் வெந்தயத்தை நல்லா கருக விடாத பொன்னிறமாக வறுத்து எடுத்துங்க. பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அது கூடவே கடுகு நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துங்க. கடுகு சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இது தக்காளி தொக்கு செய்ய அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நான் 2 கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் பூண்டு ஒரு 20 பல் போல் நல்லா உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டி இது கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கீறி வச்ச 3 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அது நீங்கள் வெளியில் போகிறீங்க 2 நாளைக்கு மேலே வேணும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த வெங்காயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் போடுறதால உடனடியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிங்க. ஏன்னா வெங்காயம் போட்டால் ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்காது, ஊசி போயிடும். அதனால் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் போடாதீங்க. தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி போல் அரைஞ்சி வச்சுருக்கேன் நைஸாக. அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் தனித்தனியாக சேர்த்துங்க. இல்லை இப்படி சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இது வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது சுத்தமாக. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துங்க. இந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. நல்லா கிளறி விடுங்க. வாசனையும் நம்ம வதக்க வாசனை சூப்பராக இருக்கும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த வெங்காயத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்துடலாம்.
பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ சாதத்தில் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பத்தே நிமிஷத்தில் நம்ம இன்ஸ்டன்டான தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.